வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ யார் ஜாதகமாக இருந்தாலும் சுக்கிரன் எந்த நிலைமையில் இருக்காருன்னு பார்க்கணும். நிலைமை அப்படின்னா சுக்கிரன் ஆட்சியா இருக்கா, உச்சமா இருக்கா, மூல திரிகோண வீட்டில் இருக்கா, நட்பு வீட்டில் இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி இருந்தால் அது நல்ல வலிமையான அமைப்பு. சுக்கிரன் நீசமாகவோ வக்ரமாகவோ திதிசூனியத்திலோ 6, 8, 12 பாதகத்திலேயோ போச்சுன்னா அந்த சுக்கிரன் நல்ல பலன்களை தராது. இது ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கணும். ஏன் நம்ம சுக்கிரனை பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் நீட்டா இருக்கிறதுக்கும் காசு பணத்தோட இருக்கிறதுக்கும் சுக்கிரன் ரொம்ப காரணம். சுக்கிரன் தான் சுகவாசி. சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல நல்ல நிலையில் இருக்கும்போது நிச்சயமாக அந்த ஜாதகருடைய வாழ்க்கை சூப்பராக தான் இருக்கும். அதாவது அடிப்படையா தேவையான நீட்டா ட்ரெஸ் பண்றது, நீட்டா போறது, கையில காசு பணம் வச்சு செலவு பண்றது, ஒரு சமூகத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்க அளவுக்கு ஒரு மனிதன் வாழ்க்கை இருக்கிறதுனா அதுக்கு சுக்கிரன் ரொம்ப அவசியம். சுக்கிரன் பாதிக்கப்பட்ட சுகமா இருக்க முடியாது. கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய பொருளும் ஆடம்பர பொருளும் எதுவுமே கிடைக்காது. அப்போ ஒரு அங்கீகாரம் அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். இப்போ சுக்கிரன் கூட ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் கூட ராகு இருக்கு, அதாவது ஒரே ராசியில சுக்கிரன் இருக்கிற ராசியிலேயே ராகு இருக்கு, அல்லது சுக்கிரனுக்கு திரிகோணத்துல ராகு இருக்கு அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா ஆடம்பரத்தை அதிகப்படுத்தும். இந்த அமைப்பு ஒரு ஆணுக்கு இருந்தாலும் பெண்ணுக்கு இருந்தாலும் சரி, தன்னை ஆடம்பரமா அழகுபடுத்திக்கிறது, நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, எக்ஸ்ட்ரா வேகன்ஸா செலவு பண்றது, இதெல்லாம் அதிகமா இருக்கும். ஆண் ஜாதகத்திலும் அதே தான், பெண் ஜாதகத்திலும் அதே தான். மாறாக இந்த சுக்கிரன் ராகு தசாபுத்தி நடக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அது எந்த வயதினராக இருந்தாலும் பாதிப்புகள் நிச்சயமாக உண்டு. இதே சமயத்துல சுக்கிரன் கேது எடுத்துக்கங்க. சுக்கிரன் கேது எப்படின்னா தன்னை சுருக்கிக்கும். மேக்கப் பண்ணாது, அதிகமா ஃபேன்சியா இருக்காது, ரொம்ப எளிமையா இருக்கும். ஆடம்பரத்தை அறவே வெறுப்பது சுக்கிரன் கேது. ஆடம்பரமாகவே வாழ்வது சுக்கிரன் ராகு. அப்போ உங்க ஜாதகத்துல சுக்கிரனோட எந்த கிரகம் சேர்ந்திருக்கு, ராகுவா கேதுவான்னு பாருங்க, சுக்கிரனுடைய நிலையை பாருங்க. இதை பொறுத்து தான் உங்களுடைய லைஃப் ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான தகவல். மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்த மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.